Dear students, Vanakkam. I am going to introduce a new unit in the business management. Yeah, this is 5th unit. The title is Control. In the first unit, you learned the basic concept about the business management, and the second unit, you learned about planning, and third unit, you learned about organizing, and the fourth unit, you learned about directing. Now this is the last unit. In this unit you are going to learn the term controlling. Okay, meaning of controlling. Control or controlling is one of the managerial functions like planning, organizing, staffing and directing. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிட்ஸ் எல்லாமே எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி, அல்லது the functions planning, organizing, staffing and directing, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் தான் controlling or control. Then control is and management means setting standards, measuring actual performance and taking corrective actions. ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னது? கரெக்டான மெஷர்ஸ், செட்டிங் ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ் எடுக்கிறது, அண்ட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்றது மெஷர் பண்ணுறது, அண்ட் டேக்கிங் corrective actions. So based on the performance or measurement taken based on the performance, so what the correct action to be taken அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுறது தான் control. Okay, yeah, now let's see the definition. Control is a primary goal oriented function of management in an organization. Okay, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் கண்ட்ரோல். அல்லது கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி கோல் ஓரியன்ட், இதுதான் முதன்மையானது, மற்ற எல்லாத்தையும் விட முதன்மையான ஒரு விஷயம். அதாவது கண்ட்ரோல் இல்லைன்னா தெர் இஸ் நோ ஆர்கனைசேஷன் அப்படின்ற இதோடைய கான்செப்ட். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வித் த செட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி to ensure that activities are performed according to the plans, and if not then taking corrective actions. So it's a process of comparing the actual performance. So performance வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும், பட் அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ எப்படி அதை கம்பேர் பண்ணுறதுனா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க, அல்லது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, let's see the features of controlling. Feature of controlling, அதாவது கண்ட்ரோலோட இயல்பு அல்லது அதோடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். An effective control system has the following features. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. let's see one by one. It helps in achieving organizational goal. ஓகே, கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னா ஆர்கனைசேஷன் கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆர்கனைசேஷன் கோல்னால் அவங்க வந்து ஒரு இலக்கை அடைகிறதுக்காக ஏதோ ஒரு நிலை, ஒரு வரையறை செய்திருப்பாங்க. ஸோ அதை அடைகிறதுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஃபெசிலிட்டேட்ஸ் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கோ, ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸ், மேன், தட் இஸ் மேன், மெட்டீரியல், மணி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. கண்ட்ரோலுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இட் இவாலுவேட்ஸ் த அக்யூரசி ஆஃப் த ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு கம்பெனி ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எக்ஸாக்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவாலுவேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் தான் ஹெல்ப் பண்ணும். இட் ஆல்சோ செட்ஸ் டிசிப்ளின் அண்ட் ஆர்டர். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது அல்லது டிசிப்ளினை செட் பண்ணுறது, ஆர்டரை செட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர் கண்ட்ரோலிங். ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய ஃபீச்சர். இன்னும் வேறு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேட்ஸ் த எம்ப்ளாயீஸ் அண்ட் பூஸ்ட் எம்ப்ளாயி மோரல். அதாவது கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னா மோட்டிவேட்ஸ் எம்ப்ளாயி அண்டு பூஸ்ட் எம்ப்ளாயி மோரல். ஒர்க்கர்ஸை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுறது கண்ட்ரோல். ஏன்னா கரெக்டான கண்ட்ரோல் இருக்கும்போது அது எல்லாமே பாசிட்டிவாக நல்லா கரெக்டாக போயிட்டே இருக்கும். அப்போது எம்ப்ளாயீஸை வந்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி பூஸ்ட் எம்ப்ளாயி மோரல் அவங்களுடைய த திங்ஸ் வாட்
have to do அப்படின்ற அந்த எத்திக்ஸ்லாம் சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறது இந்த கண்ட்ரோல். தென் ensures future planning by revising standards. ஸோ ஒரு பிளானை வந்துட்டு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், தட் மீன்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென் அப்டேட்டிங் த ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து உறுதி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்ட்ரோல். தென் இம்ப்ரூவ்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது. தட் மீன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் A to Z நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதோடைய லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக தேவை வந்துட்டு கண்ட்ரோல் தான். தென் இட் ஆல்சோ மினிமைசஸ் எரர்ஸ். ஸோ கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அங்கே எரர்ஸ் நடக்கிறதுக்கு ஒன்று சான்ஸ் இருக்காது, அல்லது எரர் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் it minimizes the errors அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து features of the control. Okay, next you are going to learn about types of control. Okay, types of control. There are 3 types. Let's see the first one, feedback control. This process involves collecting information about a finished task, assessing that information and improving the same type of task in the future. ஃபீட்பேக் கண்ட்ரோல். ஃபீட்பேக்னு என்னது, ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஃபீட்பேக். ஸோ அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபினிஷ்ட் டாஸ்க். ஒரு டாஸ்க்கு செட் பண்ணுறாங்க, அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு அதை பற்றிய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. தென் அசஸ் தட் information and improve the same type of task in the future. ஸோ அந்த டாஸ்க் வந்து எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் எப்படி பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அல்லது அட்லீஸ்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படின்றது. ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் கான்கரண்ட் கண்ட்ரோல். அதாவது என்ன கான்கரண்ட் கண்ட்ரோல், ஜஸ்ட் யூ ஃபாலோ. இட்ஸ் ஆல்சோ கால்டு ரியல் டைம் கண்ட்ரோல். ஸோ அப்போ கான்கரண்ட் கண்ட்ரோல்ன்றது என்னது, இட்ஸ் அ ரியல் டைம் கண்ட்ரோல். ரியல் டைம், தட் இஸ் த ஃபேக்ட், தட் இஸ் த ரியல் அப்படின்ற ரியலாக பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலை கான்கரண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இட் செக்ஸ் எனி ப்ராப்ளம் அண்ட் எக்ஸாமின்ஸ் இட் டு டேக் ஆக்ஷன் பிஃபோர் எனி லாஸ் இஸ் இன்கர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துடுறாங்க, செக் பண்ணுறாங்க, அப்புறம் அது வந்து எப்படி அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்கிறாங்க, எக்ஸாமினிங். தென் அது பேஸ் பண்ணி ஒரு சரியான ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஏன் அதை எடுக்கிறாங்க, அந்த ஆக்ஷன் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் த லாஸஸ் ஆர் டு மினிமைஸ் த லாஸஸ் தட் இன்கர் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார்ட். தட் மீன்ஸ் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறோம், அந்த மெஷர்மெண்ட், அந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி அந்த கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஃபியூச்சர் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் type of control. Then third type is predictive or feed forward control. Okay, predictive, முன்கூட்டியே என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது feed forward control. ஃபீட்பேக்னா முடிஞ்ச பிறகு பண்ணுறது, ஃபீட் ஃபார்வர்ட்னா வர்றதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுற ஒரு கண்ட்ரோல். திஸ் டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஹெல்ப்ஸ் டு foresee ப்ராப்ளம் ahead of occurrence. ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிக்கிறது, ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி வந்திருக்குன்ற முன்னாடியே அனலைஸ் பண்ணி அதை செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரோல். ஓகே, தேர்ஃபோர் ஆக்ஷன் கேன் பி டேக்கன் பிஃபோர் சச் சர்க்கம்ஸ்டான்ஸ் அரைசஸ். ஓகே, அந்த மாதிரியான ஒரு சூழல் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த கண்ட்ரோலை வந்து ப்ரெடிக்டிவ் கண்ட்ரோல் ஆர் ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் another main topic, controlling process. Okay, controlling process. கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம், கட்டுப்பாடு நிறைய இருந்துகிட்டே இருக்குது, நிறைய விஷயத்தை பற்றி ஜென்ரலாலாம் பேசியிருப்போம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா அதுக்குன்னு சில ப்ராசஸ், சம் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். ஸோ வாட் ஆர் தோஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 இஸ் செட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ கண்ட்ரோல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறதுலேயே. தட் மீன்ஸ் ஒரு ஒர்க்கை இப்படி தான் செய்யணும், இந்த ஸ்டாண்டர்டில் தான் ஒரு ப்ரொடக்ஷன் அவுட்புட் கிடைக்கணும், இந்த ஸ்டாண்டர்டில் தான் ஒரு ஒர்க்கர்ஸோடைய அவுட்புட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் தே ஆர் செட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ அது ஒரு வகையான கண்ட்ரோல். தென் செகண்ட்,
measurement of actual performance. Okay, set பண்ணியாச்சு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் when they start work it should be measured. Okay, so what is their actual performance? செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி அதை மெஷர் பண்ணுறது செகண்ட் கண்ட்ரோல். The third process is comparing actual performance with standards. Okay, ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை செட் பண்ணியாச்சு, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்றது மெஷர் பண்ணியாச்சு. தென் த தேர்ட் ஒன் இஸ் கம்பேரிங் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். வை அது ஸ்டாண்டர்டை விட குட்டாக இருக்கா பேடாக இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அதோட கம்பேர் பண்ணுறோம். ஓகே, தென் த ஃபோர்த் ஒன் இஸ் அனலைசிங் deviations, that is critical point control or management by exception. So analyzing deviations, என்ன deviation analyze பண்ணுறாங்கன்னா critical point control. critical point control எப்படி இருக்குது, அதாவது ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் கண்ட்ரோல் என்ன இருக்குது அப்படின்றத ஒன்று அனலைஸ் பண்ணுறது. ஆர் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ஸ், சில மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாம்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சில ரீசனுக்காக எக்ஸாம்ஷன்லாம் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. தென் the fifth process is taking corrective actions. Okay, corrective actions. So after analyzing all those things, a manager of the concerned management or the director of the organization should take the correct action to rectify the difference. Okay, so these are all the things that you have to know about the concept. Okay, then next you are going to learn about controlling techniques. Okay, controlling techniques. The first one is traditional techniques. Okay, what is traditional techniques? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு எப்படி ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸையும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். ஓகே, வாட் ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பாருங்கள். பர்சனல் அப்சர்வேஷன். ஓகே, பர்சனல் அப்சர்வேஷன், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுறது, இது வந்து ஒரு டெக்னிக், ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது வந்து பல வருஷங்களாக பல நூற்றாண்டு காலமாக இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் வேரியஸ் செக்டர்ஸ். ஸோ என்ன ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லது எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு டூல், ஒரு டெக்னிக்ஸ். தென் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் ஒரு ஒர்க்கு எப்படி நடந்திருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் எந்தளவுக்கு நடந்திருக்கு, ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது. ஓகே, அது ஒரு மெத்தட்ஸ். தென் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வாஸ்ட் ஏரியா, பெரிய ஏரியா அது. ஓகே, ஏன்னா பட்ஜெட்டரி கண்ட்ரோல் பட்ஜெட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குது. லைக் கேஷ் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைட்டில்டு பட்ஜெட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். தென் த செகண்ட் ஒன் இஸ் மாடர்ன் டெக்னிக்ஸ். மாடர்ன் டெக்னிக்ஸ். ஓகே, வாட் இஸ் மாடர்ன் டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரிட்டர்ன் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாட் த ஓனர் இன்வெஸ்டிங். ஓகே, எவ்வளோ முதலீடு பண்ணுறோமோ அது இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை 100 மல்டிபிள் பண்ணால் ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் வாட் கால்ட் அஸ் ரிட்டர்ன். ஸோ இது ஒரு மெத்தடாக டெக்னிக்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் ரேஷியோ அனாலிசிஸ். இது மாடர்ன் டெக்னிக்ஸில் செகண்ட் ஒன், ரேஷியோ அனாலிசிஸ். வாட் ஆர் தோஸ் ரேஷியோ அப்படின்னு பாருங்கள். லிக்விடிட்டி ரேஷியோ, சால்வென்சி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, turnover ratio. Once again, liquidity ratio, solvency ratios, profitability ratios, turnover ratios. Okay, so in the ratios எல்லாத்தையும் வந்துட்டு based on the need that we have to analyze. Okay, this is the modern techniques. Now let's see one by one the liquidity ratio first. Liquidity ratio அப்படிங்கிறது என்னன்னா calculated to know ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஃபார்மோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகே, இதில் வந்து டூ கைண்ட்ஸ், இதில் ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ, இன்னொன்று வந்து குயிக் ரேஷியோ அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அசட்ஸு
இந்த கரண்ட் லைபிலிட்டியால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது கரண்ட் ரேஷியோ. குயிக் ரேஷியோன்றது கேஷ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, கேஷையும் பில்ஸ் ரிசீவபிளையும் ஆட் பண்ணி கரண்ட் லைபிலிட்டியால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது குயிக் ரேஷியோ. ஓகே, ஸோ திஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் த liquidity ratio. Okay, second type of ratio is solvency ratio. அது என்ன solvency ratio பாருங்க, இது எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, calculated to know long term solvency of the business and its ability to pay its long term debts. ஒரு ஆர்கனைசேஷனில் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியில் லாங் டேர்ம் சால்வென்சி என்ன அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் அல்லது கால்குலேட் பண்ணுறதும், திரும்ப அந்த லாங் டேர்ம் டெட்டை வந்து எந்த மோடில் பே பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை தான் வந்து சால்வென்சி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சால்வென்சி ரேஷியோவில் 2 கைண்ட்ஸ். ஒன்று வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. டெட் ஈக்விட்டி ரேஷியோன்றது டெட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, இதை தான் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்கிறோம். அதாவது டெட்டு கடன் எவ்வளோ அப்படின்றது அதை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்டால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிவைட் பண்ணால் கிடைக்கிது டெட் ஈக்விட்டி ரேஷியோ. த செகண்ட் ஒன் இஸ் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. அது என்ன ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அப்படின்னு பாருங்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை டோட்டல் அசட்ஸால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறதா ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருக்கும், எவ்வளோ அவங்க ஃபண்டு கொடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். ஸோ அதால் டிவைட் பண்ண கிடைக்கிறது ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஓகே, ஸோ திஸ் 2 types are coming under the solvency ratio. Okay, then the third type of profitability ratio is given here. This is the third type. Profitability ratio like gross profit ratio, net profit ratio, operating ratio, etc. help to analyze the profitability position of your business. அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் மெயினாக கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்னு 2 இருக்கும். இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன், ஒரு கம்பெனியோட ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் பொசிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே, ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் இருக்கோ அல்லது கால்குலேட் பண்ணுறோமோ அதை நெட் சேலால் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணால் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிரும். தென் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அதை எடுத்துகிட்டு நெட் சேலால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணாக்க நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ these two are the main calculation method for the profitability ratio. Okay, then you are going to learn the another type of ratio, that is turnover ratio. So what is it exactly? Let's see that. The various turnover ratios like inventory turnover ratio, debtor turnover ratio, fixed asset turnover ratio, etc. இதெல்லாமே ஒரு மேஜரான turnover ratio. இது எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, help in knowing whether the resources are effectively used for increasing the efficiency of the operation of business or not. ஓகே, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக அது பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா டேர்ன் ஓவர் ரேஷியோ பேஸ் பண்ணி தான். பிகாஸ் டேர்ன் ஓவர் இஸ் த இன்கம் ஆர் கெயின் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபோ. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரேஷியோ மெத்தட் டேர்ன் ஓவர் ரேஷியோ. Mainly there are 2 kinds given. One is inventory turnover ratio, another one is debtors turnover ratio. Okay, so நிறைய ரேஷியோ மெத்தட்ஸ் இருந்தாலும் டர்னோவரில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது inventory turnover ratio and debtor turnover ratio. Inventory turnover ratio is the cost of goods sold divided by average stock. Okay, எவ்வளோ ஒரு குட்ஸை சேல் பண்ணியிருக்காங்களோ அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளவோ அதை ஆவரேஜ் ஸ்டாக்கால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. திஸ் இஸ் ஒன் மெத்தட். தென் த அனதர் ஒன் இஸ் டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஹவு டு கால்குலேட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். ஸோ நெட் கிரெடிட் சேல்ஸ்
கடனுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அந்த இதுவும் அதை ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் எவ்வளோ அதால் டிவைட் பண்ண கிடைக்கிறது. It is called as debtors turnover ratio. Okay, so these two are the major source of finding the control. So it comes under the turnover ratio. Next, we are going to learn another one, that is responsibility accounting. Responsibility accounting. அதாவது அக்கௌண்ட் சிஸ்டத்தில் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, த வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ஆர் as follows. There are different ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்பென்ஸ் சென்டர். காஸ்ட்னாலே செலவு, காஸ்ட்னாலே விலை, அடக்க விலை, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ காஸ்ட் சென்டருக்கு இன்னொரு நேம் வந்துட்டு என்னென்னா எக்ஸ்பென்ஸ் சென்டர். இட் ரெஃபர்ஸ் டு எ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காஸ்ட் இன்கர்ட். ஸோ இதுக்குன்னு இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக எவ்வளோ காஸ்ட்டு அதில் இன்கர் ஆகுது, காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த காஸ்ட் சென்டரோடது அல்லது எக்ஸ்பென்ஸ் சென்டரோட இது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் ரெவென்யூ சென்டர்ஸ். The second type of responsibility account is revenue center. A revenue center refers to a department which is responsible for generating revenues. ஸோ ரெவென்யூ சென்டர் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இவங்களுடைய மெயின் ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ரெவென்யூ. எப்படியோ ஏதோ, அதாவது பட் இந்த பாசிட்டிவ் வே. ஓகே, எப்படியோன்றதுக்காக ஏதோ நினச்சிடக்கூடாது, பட் பாசிட்டிவாக பர்ஃபெக்டாக தேவையான ரெவென்யூவை ஜெனரேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. ஓகே, ஸோ ரெவென்யூ சென்டர்ஸோடைய ரோல் ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது another type of control. The third type of responsibility is profit center. Okay, what is profit center? Just let's see first. A profit center refers to a department whose manager is responsible for both cost and revenue. Okay, so profit center உடைய ரோல் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ப்ராஃபிட் சென்டர்ன்றது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் அண்டு ரெவென்யூ இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். Okay, once again see that a profit center refers to a department whose manager is responsible for both cost and revenue. Okay, இது வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா he is the profit center manager is the responsible for the cost center and revenue center. அப்போ காஸ்ட் எவ்வளோன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதை செட் பண்ணுறதும் வரக்கூடிய இன்கம் ரெவென்யூ எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடம் யாருடையது அப்படின்னா இட்ஸ் அ மேனேஜர் ஆஃப் த profit center. Okay, so this is the third responsibility. Then the fourth responsibility is investment center. Okay, investment center. Investment na ungalku theriyum முதலீடு. An investment center is responsible for profit as well as investment made in the form of assets. So investment center இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் அல்லது அங்கே இருக்க முக்கியமான அஃபிஷியல்ஸோடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are the responsible person for the profit and investment. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் வாட் ஷுட் பி த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருக்கிறது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சென்டருடைய manager and other higher officials. Okay, so this is another way of controlling. The next one is management audit. Management audit அப்படின்றது வந்து audit is important in all industries and organization everywhere, whether profitable or non-profitable organization. ஸோ அதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, தென்
PERT, PERT, that means Program Evaluation and Review Techniques. Okay, Program Evaluation and Review Techniques அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். தென் CPM, that is Critical Path Method. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தா, ப்ரோக்ராமை இவாலுவேட் பண்ணுறது, எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி இவாலுவேட் பண்ணுறதும், அதுக்கு ரிவ்யூ பண்ணுறதும். ஓகே, அண்ட் தென் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், கிரிட்டிக்கலான ஒரு ஒர்க் இருக்குது, கிரிட்டிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஹவு டு டூ தட் அப்படிங்கிற அந்த மெத்தடை அப்ளை பண்ணுறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். தென் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், MIS அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தட் மீன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் பற்றியா A to Z all type of details to be uploaded or updated in the MIS. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃபார் த ஆர்கனைசேஷன் இட் செல்ஃப் டு நோ த திங்ஸ். அவங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்டேட் பண்ணுறதில்ல, டு நோ த அதர் பீப்புள். ஸோ மற்றவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது இருக்குது. ஓகே, ஸோ த்ரூ திஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் anyone can control an organization or industry. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹையர் அஃபிஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அல்லது வேறு செல்ஃப் அட்டானமஸ் கவர்னிங் பாடியாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் அந்த ஒரு ஆர்கனைசேஷனை பற்றிய டீட்டெயிலை இந்த MIS மூலமாகவே தெரிஞ்சுருவாங்க. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு பி நோன். எப்படி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, someone is supervising me, someone is watching me அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் MIS. Okay, dear students, I would like to say one thing. I have divided this fifth unit into two parts. Okay, first one is controlling, the second part is coordinating. Okay, so far you have learned about the controlling, meaning, definition, features, characteristics and techniques. So all those things you learned. Okay, so you please take it grand manner, watch this portion again and again. Okay, and then let's meet in the next class with the second part of this unit is coordinating. Okay, if you have any doubt, you please feel free to ask me. Definitely I will help you to understand in the easiest way. Okay, once again I would like to thank you all for patient listening. Thank you.